நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தில் ஒரு தரமான அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் டீமே அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டீம் இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம மலையாளமில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம பழைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் ஒரு சில பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் யார், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இன்றைக்கி ப்ரொடக்ஷன் டீம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படி தான் நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது திரைப்படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை அஃபீஷியலாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்துருக்காரு. பின்னாடி நம்ம தலைவர் அவர்களோட ஒரு மாசான ஃபோட்டோ வச்சுட்டு ஸோ ப்ரொடக்ஷன் டீம் அவங்க மெம்பர்ஸ் கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் டீம் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ப்ரொடக்ஷன் டீமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரிப்டில் ஏதாவது சேஞ்சஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் லொக்கேஷனாக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டில் போய் ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், முந்த நாளே பார்த்திங்கன்னா நாங்கள் வரோன்னெலாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்ன கூடயே சொல்லணும். ஸோ அது மாதிரி நிறையா வேலைகள் இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஸோ அது மட்டும் இல்லாமல் செட்டு போடுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண போகிறீங்க, ஸோ எந்த மாதிரியான செட்டு போட போகிறீங்க, ஏடிஸ்ட்டு நிறையா டாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா தாய் கிழவி படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாரு, நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல் மிடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போதில் கன்ஃபார்ம் இவங்க ஏப்ரல் மிட்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1 மாதம் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 1 மாதம் முடிஞ்சோடனே ஏப்ரல் மிட்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் டீம் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, இந்த திரைப்படத்தை 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி ஏப்ரல் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் இல்லைனா ஜனவரிக்குள்ளே அடுத்து நம்ம ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரீயூனியன் அவங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கும் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், மலையாளமில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பேசில் ஜோசப் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாரோடைய மகன் கேரக்டராக நடிக்க போகிறதா சொல்லப்படுது. ஸோ எப்படி டான் படத்தில் பார்த்திங்கன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட் இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இங்கே இருக்கும்னு சொல்லப்படுது. பட் டானில் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி டான் பிடிச்சிருந்துச்சி. பட் நிறைய பேர் அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சுலாம் சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலி அது அந்த சென்டிமெண்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. பட் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலான்னு சொன்னாங்க. திரும்பவும் அதே சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தலைவர் 173லே கொண்டு வரது ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போயே சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு இந்த வாட்டி நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இதை எப்படி எழுத போகிறாருங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் பார்த்திங்கன்னா டான் திரைப்படத்தினுடைய ஹீரோயினான பிரியங்கா மோகன் அவர்கள் தான். ஸோ டாக்டர் அண்ட் டான் நம்ம பிரியங்கா மோகன் அவர்களுக்கு கோலிவுட் சினிமாவில் ஒரு பயங்கரமான ஃபேம் கொடுத்துச்சு. ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம கோலிவுட் சினிமாவில் ஒரு இம்பார்ட்டண்டான படம், ஒரு முக்கியமான படம் நம்ம ரஜினி சாரோட சேர்ந்து இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக தமிழ் சினிமாவில் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட் நம்ம பொறுத்து பார்ப்போம் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் எப்படி இவங்களோட ரோல் எழுதியிருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் டானில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா மோகன் அவர்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படத்தோட ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் நம்ம எஸ்கே அவர்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம தலைவர் அவர்களோட 173வது படத்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட கேரக்டர் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ பொறுத்து பார்ப்போம். பட் இவங்களோட கேரக்டர் அவ்வளோ பெரிய ரோலாக இருக்காது. பட் சின்ன ரோலாக இருந்தாலுமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஏப்ரல் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜெயிலர் 2 வருது. ஜெயிலர் 2க்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தியோட ஒரு நல்ல கமர்ஷியல் படம், அதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் அண்ட் கமல் சார் யூனியன், இந்த மாதிரி ஒரு தரமான லைனப் வந்து அடுத்து இருக்க சொல்லியாகணும். ஸோ அந்த அடிப்படையில் எத்தனை பேர் நம்ம ரஜினி சாரோடைய 173வது திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தலைவர் 173 அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் கே. நன்றி, வணக்கம்.